Hi students, நாம இப்போ இந்த வீடியோல என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம் அப்படின்னா a force of 500 Newton is acting towards east and another of 600 Newton towards north. இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் வச்சு கொடுக்கும்போது நம்ம அதுக்கு டயக்ராமா நம்ம என்ன செஞ்சுக்கணும், சைடில் வரைஞ்சி வச்சுக்கிறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். Subtract the first force from the second by the drawing vector diagram அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போது இங்கே கொடுத்துருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது ஈஸ்ட் டைரக்ஷன், அதாவது ஏ அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் எடுத்துக்கிடுவோம். இந்த ஏ அப்படின்ற ஃபோர்ஸு 500 நியூட்டன் ஈஸ்ட் டைரக்ஷன், சரிங்களாப்பா. தென் அனதர் ஆஃப் 600 நியூட்டன் டுவார்ட்ஸ் நார்த்னு கொடுத்துருக்குறாங்க. 600 இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸோ அதனால் நம்ம பி அப்படின்றது 600 நியூட்டன், சரிங்களாப்பா. ஸோ இதோட சைஸ் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குது. 500 இதை விட கொஞ்சம் சிறுசாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறேன். ஸோ இப்போது நார்த்தில் பி ஈக்குவல் டு 600 நியூட்டன், தென் ஈஸ்ட்டில் ஏ ஈக்குவல் டு 500 நியூட்டன், சரிங்களாப்பா. ஸோ இதை வச்சே நம்மளுக்கு தெரியுது ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது, 90 டிகிரியாக இருக்குது. தென் சப்ராக்ட் த ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் ஃப்ரம் த செகண்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸை செகண்ட்லேருந்து சப்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸோட நெகட்டிவ் சைடு அப்படின்றது இந்த சைடு எடுக்கும்போது இதை -a -500 நியூட்டன் அப்படின்னு எழுதலாமா. இந்த பாயிண்ட்ல இருந்து இது எப்படி இருக்கும், -500 நியூட்டன், சரிங்களாப்பா. டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது மேக்னிட்யூட் சேமாக தான் இருக்க போகுது. இந்த சப்ராக்ஷன் அப்படின்றதுக்கு இந்த நார்த்தில் இருக்கக்கூடிய பி 600 நியூட்டனுக்கும் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ஏ அப்படின்றது -500 நியூட்டனுக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ரிசல்டன் வேல்யூ பார்க்க போகிறோம். அந்த ரிசல்டன் வேல்யூ எப்படி இருக்கும், -a வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். பாசிட்டிவ் ஜே கேப்ன்றது ஒய் ஆக்சிஸ்லையும், தென் நெகட்டிவ் ஐ கேப் அப்படின்றது ஏ, சரிங்களா. -500 நியூட்டனும் இருக்கு. இப்படி கூட எழுதிக்கலாம், பி வெக்டார் -a வெக்டார் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இதுக்கான மேக்னிட்யூட் வேல்யூ பார்ப்போமா. மேக்னிட்யூட் வேல்யூ பார்க்கறதுக்கு r equal to root of a squared plus b squared minus 2ab cos theta எழுதும்போது இந்த தீட்டா என்னவா இருக்கும், இந்த ரெண்டு வெக்டாரும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்கு. a and b வெக்டார்ஸ் ஆர் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர். ஸோ இந்த இடத்துல cos 90 அப்படின்றது என்னவாயிடும், 0. ஸோ அப்போ இந்த டேர்ம் நம்மளுக்கு 0. அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம், root of a squared plus b squared எடுத்துக்கலாமா. இந்த டேர்ம் அப்படியே சிம்பிளை பண்ணுங்க. a squared என்னதுப்பா, மேக்னிட்யூட் வேல்யூ மட்டும் எழுதுனா போதும், 500 ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றது 600 ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டையும் சிம்பிளை பண்ணுற டைமில் 100 ஸ்கொயரை வெளியே எடுத்துருவோமா. ரெண்டுலேயும் 100 ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 5 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் அப்படின்றது 100 ஸ்கொயரில் 100 வெளியே எடுத்துடலாம். ஸோ 5 ஸ்கொயர் அப்படின்றது 25, 6 ஸ்கொயர் அப்படின்றது 36. ஸோ 100 இன்ட்டு ரூட் ஆஃப் 61 அப்படின்னு கிடைக்கும். இந்த 61 ரூட் அப்படின்றதுக்கான வேல்யூவை சிம்பிளை பண்ணும்போது 7.8ன்னு கிடைக்கி. ஸோ 780 நியூட்டன். ஸோ ரிசல்டன் மேக்னிட்யூட் வேல்யூ அப்படின்றது 780 நியூட்டன். இப்போ நம்ம பார்த்தது ஒரு மேக்னிட்யூட் வேல்யூ. ஸோ இதேமாரி டைரக்ஷன் சொல்லுவோமா. டைரக்ஷன் அப்படின்றத எதை வச்சு சொல்ல முடியும், ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் ஃப்ரம் த செகண்ட் பை ட்ராயிங் வெக்டார் டயக்ராம் நீங்கள் கொடுத்ததில் நம்ம இந்த பி அப்படின்ற நார்த்தில் இருந்து இந்த ரிசல்டன் வேல்யூ பார்க்கும்போது தீட்டா அப்படின்ற ஆங்கிளில், சரிங்களா, இந்த ஆங்கிளில் தீட்டான்னு எடுத்துக்கலாம், இல்லை பையன் கூட எடுத்துக்கிடுவோம். ஏன்னா நம்ம மேலே தீட்டான்னு சொல்லிட்டோம் அப்படின்றதுனால டைரக்ஷன் பார்க்குறதுக்கு இந்த பை அப்படின்ற இந்த ஆங்கிள் எடுக்கும்போது இப்போது டேன் பை அப்படின்றது எப்படி எழுதலாம், இந்த பைக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு யார் பார்ப்பா, இந்த ஏ. இந்த ஏன்றதுக்கு மேக்னிட்யூட் வேல்யூ மட்டும் எழுதினா போதும். தென் ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு பி. அப்போது ஏ எவ்வளவு 500, பி 600. அப்போது 5/6 அப்படின்றது தான் tan பை வேல்யூ. அப்போது பை அப்படின்ற வேல்யூ tan இன்வர்ஸ் ஆஃப் 5/6. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 5/6 அப்படின்றது நம்மளுக்கு 39 டிகிரி கிட்ட வருதுப்பா, சரிங்களா. ஸோ இப்போ ஃபைனலாக ரிசல்ட் சொல்லும்போது இந்த டைரக்ஷன் எப்படி இருக்குது, வெஸ்ட்டு ஃப்ரம் நார்த். ஸோ இதை தான் ஃபைனலாக நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம், புரிஞ்சுங்களா. தொடர்ந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.